Hello everyone. So now we'll look into IIT JAM Organic Chemistry Mark Distribution. So நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்தோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷனை செப்பரேட் வீடியோவில் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்ப்போம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ரீஏஜென்ட்ஸில் தான் எப்பவுமே வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? உங்களோட ரியேஜென்ட்ஸ், ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் மெக்கானிசம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஜிஓசி. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா நம்ம பேசிக்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ்க்கு என்னென்ன தேவை உங்களுக்கு? ஜிஓசி அரோமேட்டிசிட்டி கண்டிப்பாக தேவை. அண்ட் தென் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தேவை. அதுக்கப்புறம் என்ன வேணும்? ரியாக்ஷன் மெக்கானிசம் அண்ட் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ். சரியா? அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரியேஜென்ட்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மார்க்ஸ்லேருந்து 6 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வந்து கொஷின்ஸ் இருக்கிறது. ஸோ ஆவரேஜ் மார்க்கில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. பட் ஆனால் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம்? ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ஆர்கானிக்கில் பார்த்த மாதிரி எதெல்லாம் இதில் வந்து ஈஸி டாபிக்ஸ், எதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம், எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அண்ட் எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹெட்ரோசைக்ளிக்லேருந்து ரேராக தான் கொஷின் கேட்பாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக கேட்கலன்றதுனால ஒரு 2 மார்க்குக்கு வந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா கண்டினியூஸாக 4 இயர்ஸ்க்கு கொஷின் இல்லைன்றதுனால ஹெட்ரோசைக்ளிக்லேருந்து ஒரு 1 ஆர் 2 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து அதுக்குன்னு இப்போவே ஹெட்ரோசைக்ளிக் உட்காந்து நான் அந்த 2 மார்க்குக்கு படிக்க போகிறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு ஹெட்ரோசைக்ளிக் வந்து நல்லா தெரியும், உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபைனலாக ரிவைஸ் பண்ணணும். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 5 to 6 மந்த்ஸ் இருக்கும்போது இந்த 5-6 மந்த்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம ஜிஓசி அரோமேட்டிசிட்டி அண்ட் தென் உங்களோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ரியேஜென்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகேவா? இது வரைக்கும் கவர் பண்ணாலே உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி மார்க்ஸ் வந்து வந்துடும். 15 மார்க்ஸ் 18 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். பெரிசைக்ளிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ்லி ஈஸி சைட். பட் இப்போ வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் இன்டர்மிக்ஸ்டாக கேட்டாங்கன்னா கூட சப்போஸ் ஒரு ரியேஜென்ட் இல்லைனா ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து பெரிசைக்ளிக் இருக்க மாதிரி, ஸோ அந்த மாதிரி கேட்டால் கூட நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது எல்லாமே வந்து கிளப் பண்ணியிருக்கேன். அண்ட் நேம் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபியூ தான் இங்கே கொடுத்துருக்காங்களே. பட் ஸ்டில் அதுவும் வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் தான் வரும். நேம் ரியாக்ஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 or 2 கொஷின்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 மார்க்குலேருந்து ஒரு 3 மார்க்ஸ் வரைக்கும் வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கூட இட்ஸ் ஓகே. ஓகே. பட் கம்பேரேட்டிவ்லி இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்குது. ஓகேவா? ஸோ சாலிடாக உங்களுக்கு வந்து ஒரு 5 to 8 மார்க்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம் அண்ட் ரியேஜென்ட்ஸில் வந்துடும். பட் இது இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் அண்ட் இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் ரியேஜென்ட்ஸ் இந்த 2 டாபிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? உங்களோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஜிஓசி வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் உங்களால் இந்த 2 டாபிக் வந்து அட்டென்ட் பண்ணவே முடியாது. ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்ன பண்ண வேண்டியதாகிடும்? தப்பாக மார்க் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ அதனால் ப்ராப்பராக பார்த்து ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ் வரைக்கும் வந்து ஆர்கானிக்கில் சால்வ் பண்ணுங்கள். இந்த டாபிக் வரைக்கும் என்ன பண்ணுங்கள்? ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காலேஜ் நோட்ஸே மோர் தென் என்ன. சரியா? நீங்கள் வந்து எடுத்தோடனே புக்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னுலாம் வந்து இது பண்ணாதீங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து சாப்டர் வைஸ் இருக்கிற புக்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து சாப்டர் வைஸ் இருக்கிறத எடுத்து அதுலேருந்து என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் காலேஜ் நோட்ஸ் இல்லைனா வந்து சம் கோச்சிங் கிளாஸஸ் நோட்ஸ் வந்து இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்குன்னு தனியாக கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறது இட்ஸ் அப் டு யூ. பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 4 to 5 hours என்னால் உட்காந்து படிக்க முடியாதுன்னும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? கோச்சிங் கிளாஸை போய் தான் ஆகணும். ஓகேவா? நீங்கள் ஒரு 4 to 5 hours ஒழுங்காக உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களோட காலேஜ் நோட்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள்? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒரு டாபிக் என்ன பண்ணக்கூடாது? 15 டேஸ்க்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. அண்ட் ஆர்கானிக்குன்னும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆர்கானிக்கில் வந்து ஒரு டாப்பிக்கு நான் இவ்வளோ நாள் தான் தருவேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். உங்களுக்கு ப்ராப்பரா உங்க கையில நோட்ஸ் இருக்கு அப்படின்னும்போது நீங்க என்ன பண்ணலாம், ஓகே நான் ஒரு நாளைக்கு 10 டேஸ், 15 டேஸ், 10 டேஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஆர்கானிக் வந்து ப்ராப்பரா நோட்ஸ் என்கிட்ட இல்ல. நான் இதுக்கப்புறமா தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 டாபிக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, 1 மந்த்ல ஃபினிஷ் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இன்ஆர்கானிக்ல வந்து 3 டாபிக்ஸ் மேஜரா சொல்லியிருப்பேன். அதுக்கு 1 மந்த் எடுத்துக்கோங்க. ஆர்கானிக்ல வந்து இந்த ஒரு 5 டாபிக்ஸ் இது எல்லாமே வந்து 1 மந்த்ல ஃபினிஷ் பண்ணிறலாம். சரியா? இந்த 5 டாபிக்ஸ்க்கு வந்து 1 மந்த் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஏத்த மாரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி படிக்கிறதுன்னு. அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின்ஸை வந்து இப்போவே சால்வ் பண்ணாமல் அதை வந்து என்ன பண்ணுங்க மாக் டெஸ்ட்டுக்காக விட்டு வச்சுங்க. அண்ட் ஈஸி டாபிக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஓகேவா? உங்களோட ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் ரியாக்ஷன்ஸ், ஓகேவா? ஸோ இது 2 வந்து நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் ஈஸி டாபிக்ஸா கன்சிடர் பண்றேன். ஸோ இதுல வந்து மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாஸ்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லி 1 மார்க், 2 மார்க்ஸ் தான் வருது. ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம இதுக்கு வந்து இப்போ எனர்ஜி போடாம, லைக் எஃபர்ட்ஸ் போடாம, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஹை ஸ்கோரிங் டாபிக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஓகே? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். சப்போஸ் இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல எனக்கு வந்து ஆர்கானிக் கஷ்டமா இருக்கு. நான் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து எப்பவும் போல ஜிஓசி அரோமேட்டிசிட்டி, பெரிசைக்ளிக், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ஓகேவா? இந்த 3 டாபிக்ஸ் கவர் பண்றீங்களா? கூடவே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஸோ ஹார்ட்லி ஒரு கொஸ்டின் கரெக்டா இருக்க மாதிரி பாருங்க. பட் ஸ்டில் நான் இந்த 3 டாபிக்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்க இப்போ வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 3 டிவிஷன்ஸா இருக்கிறதுல நீங்க ஒரு 2 டிவிஷன்ஸை மட்டும் சூஸ் பண்றீங்க. எனக்கு வந்து பிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக் தான் வந்து நல்லா வரும். ஆர்கானிக்ல நான் வீக் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா, இதுல வந்து ஆர்கானிக்ல ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ், ஓகேவா? அண்ட் நிறைய மார்க்ஸ் வருது. ஸோ இந்த 3 டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே இதுலேருந்தே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன வரும்னா, ஒரு 8 மார்க்ஸ்க்கு வந்து ஈஸியாக கவர் ஆகிடும். சரியா? ஸோ 8 மார்க்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நேம் ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ரீஜன்ஸ் வந்து ஆர் நேம் ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே ஓகே இந்த ரீஜன்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருந்தால் திஸ் இஸ் கோனா பி தி நேம் ரியாக்ஷன். ஸோ விட்டிக் ரியாக்ஷனாக இருக்கலாம், கிளேசன் ரியாக்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். பட் இஃப் நாட் நீங்கள் வந்து இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கலில் வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.